நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் வந்து அடுத்த 6 மாதம் வந்து டிஎம்கே வந்து நம்ம வச்சு செய்யலாம். என்ன விஷயம் அப்படின்னா வந்து நானுமே வந்து எல்லாரையும் வந்து மரியாதையாக வாங்க சார், போங்க சார், ஐயா அப்படின்னு பேசலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து நம்ம அண்ணனையே, நம்ம தளபதியவே வந்து வாயா போயா, டெய், மயிறு, மட்டை, லொட்டு லொஸ்கு, எச்ச அப்படின்ட்டு வந்து வேறு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது வந்து நம்மளும் மென்மே அவங்களுக்குலாம் அந்த மரியாதை கொடுக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது இல்லைங்களா. நம்மளும் வந்து இந்த டீசென்ட்டெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது இல்லைங்களா. இந்த ஜோம்பி இருக்குங்களா, ஜோம்பின்றது வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, அப்படியே போய் எதுக்கால வர மனிதனே போய் கடிக்கிற அளவுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஜோம்பியா தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. விஜய் அப்படின்னு எங்கேயாவது பேர் கேட்டுச்சுன்னா அங்கே போய் கதற ஆரம்பிச்சிடாங்க. போய் அப்படியே அந்த ஜோம்பியோட அந்த மனநிலையில் வந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் வந்து அந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் வந்து விஜய்க்கு சப்போர்ட் வந்ததால வந்து ஜோம்பி மனநிலையில் போய் எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்னு வந்து பேசினாலே. ஸோ அதனால எவனுக்கும் மரியாதையும் கிடையாது, வாயா போயா வாடா போடா தான் இனிமேல் நம்மளும் பேச போகிறது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து நம்ம கருணாஸ் இந்த ஆள் சம்பவம் தான் நீங்கள் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஆள் வந்து ஒரு வீடியோ வந்து பேசியிருக்காரு தளபதி விஜய் பற்றி. இப்போ ரீசெண்டாக பேசியிருக்காரு. அதில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா வந்து பிஜேபியோட பாட்டில் ஆட போகிற நடிகர் தான் வந்து தளபதி விஜய். பிஜேபியோட பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறாரு, அவ்வளோதான் விஜய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன் சார், நம்ம இருந்த நிலைமைக்கு கூவத்தூரில் வந்து நம்ம இருந்த நிலைமைக்கு நம்ம இந்த பேச்செல்லாம் பேசலாமா என்ன? கூவத்தூரில் நம்ம எந்த நிலைமையில எப்படி இருந்தோம், நம்மளை போட்டு எல்லாம் என்ன மாதிரி வந்து கிழிச்சானுங்க. கிழிச்ச கிழியில் வந்து மாணவனை வந்து அரசியல் விட்டே வெளியே போயிருப்பான். ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் வந்து ஏடிஎம்கேல வந்து கூவத்தூரையே வந்து எம்எல்ஏக்களே கூட்டிட்டு போய் விட்டதே நான் தான்ற அளவுக்கு பேசிட்டு இருந்தேன் நீ. அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சியில வந்து காண்டுட்டு இப்போ திமுகவில் வந்து அங்கே எந்த அளவுக்கு வந்து சொம்படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சொம்படிச்சிட்டு இருக்க. திமுகவில் ஒரு பக்கம் சொம்பு, ஏடிஎம்கேல ஒரு பக்கம் சொம்பு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொம்படிச்சுட்டு கூவத்தூர் டான் அப்படின்னு வந்து பேர் வாங்கின உனக்கு நீ வந்து அத்தனை கோடியை விட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வர ஒருத்தவரை பார்த்து இந்த பேச்சு பேசுறியே, உன்னை ஒருத்தவன் மதிப்பானாயா? நீ சொல்லியா, உன்னை ஒருத்தவன் மதிப்பானா? உண்மையாலுமே நீ ஒரு நல்ல மனுஷனா இருந்தா ஒரு கட்சியில் இருந்தியா, அதோட கூட இருந்துட்டு போயிருக்கலாம். அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு இப்போ வந்து டிஎம்கேல சேர்ந்துட்டு வந்து என்னோட இயற்பெயரே கருணாநிதி, அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம எங்க வந்திருக்கோம், அடித்தளம் எங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். என் பேரே கருணாநிதின்ற அளவுக்கு வந்து நீ பேசிட்டு இருக்கனா, பதவி ஆசையில நீ இருப்ப அப்படின்றது வந்து பச்சையாவே தெரியுது மக்களுக்கு. நீங்க செஞ்ச செயலால தான் வந்து கூவத்தூர் நாயகனே, கூவத்தூர் டான், கூவத்தூர் ராஜாவே அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு செல்ல பேர்லாம் வச்சு கூட்டிட்டு இருக்காங்க. நம்ம இருந்த நிலைமைக்கெல்லாம் வந்து தளபதியை போய் இப்படி பேசலாமா சார்? ஏன் சார் இப்படி நீ பேசுற பேச்சுக்கு கமெண்ட் செக்ஷன்ல போய் ஒரே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும் வந்திருக்கான்னு மட்டும் போய் பாரு. அந்த அளவுக்கு போட்டு கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா குமார்ன்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு சொம்படிக்காம கொஞ்சம் குறைவா சொம்படிச்சிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவிட்டின்றது கம்மியாக தான் வரும். ஸோ தளபதி வந்து கரூருக்கு வந்து 1 or 2 டேஸில் வந்து போக போகிறாரு. போன பிறகு தான் வந்து இவங்களுக்குலாம் ஒரு பெரிய சரிப்படி அப்படின்றது இருக்குது. ஸோ கருணாஸை பற்றி வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து வாழ்த்திட்டு போங்க எல்லாரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.